ஆலன் கார்டினர்ன்ற ஒரு மனுஷர் இருந்தார். இவருக்கு சின்ன வயதுலேருந்து என்ன ஆசைனா, நம்ம நேவில வந்துட்டு ஒரு பெரிய ஆளா வரணும். அது போல தான் இவருக்கு ஆசை. வாலிப வயது அடைந்த பிறகு இவர் அதே போல ஒரு நேவிக்கு கேப்டனாக, பிரிட்டன் நேவியோட கேப்டனாக மாறிவிடுகிறார். தேவ குடும்பத்துல வளர்ந்தாலும் காலங்கள் போக போக இவர் தேவனுடைய அந்த பக்தியை விட்டு விலகி போகிறார். ஒரு நாள் இவங்க அம்மாவுடைய டைரி வந்து இவர் கையில கிடைச்சிச்சாம். இவருடைய தாயாருடைய அந்த டைரிய தன்னுடைய தகப்பனார் வந்து எழுதியிருக்காரு. எழுதி இருக்கிறத இவர் வந்துட்டு அந்த வாசிக்கிறாரு. வாசித்த உடனே அதுல என்ன எழுதி இருக்கிறாருன்னா, அவங்க தகப்பனார் தன்னுடைய தாயினுடைய அந்த பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு எப்படி பயந்து அவங்க எப்படி ஜெபம் பண்ணுனாங்க, எப்படி தேவனை தேடினாங்க, அவங்க எப்படி பரிசுத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கையை அந்த டைரியில எழுதின உடனே இந்த ஆலன் கார்டின் உலக பிரகாரமாக போனவர் இவர் வந்துட்டு இந்த வார்த்தையை வாசிக்கிறார். தன்னுடைய தகப்பன் எழுதினதை வாசித்த உடனே லைஃப் இம்பாக்ட் ஆச்சு. நம்முடைய தாயார் இது போல செஞ்சிருக்காங்கன்னா நம்ம இது போல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாதுன்ட்டுன்னு தேவனுடைய ஊழியத்திற்கு என்று அவர் அர்ப்பணித்து தேவனுடைய மிஷினரி பணியை அவர் எடுத்து அவர் அந்த இடத்துல ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்கிறார். அந்த செய்கிறதான இடத்துல அவரால் அச்சீவ் பண்ண முடிகிறது இல்லை. ஏனென்றால் சீதோஷ நிலைகள், கப்பர் சேதம் இந்த மாதிரியெல்லாம் ஆகிறதுனால அவரால் எதுவுமே பண்ண முடியறதில்ல. கடைசியில் ஒரு டைரியில் எல்லா ஸ்ட்ராட்டஜிங்களும் எழுதுறாரு. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிங்கன்னா, இந்த மாதிரியெல்லாம் ஊழியத்துக்கு நீங்கள் ஆட்களை கொண்டு வரணும், இந்த மாதிரி எல்லாம் தேவை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் தேவனுடைய ஜனங்களை ரீச் பண்ணலான்ட்டுன்னு அவர் எழுதி அந்த இடத்துல அப்படியே மறித்து போகிறார். நாட்கள் கடந்து போய் அந்த கப்பல் வந்து பார்த்த பிறகு இந்த ஆலன் கார்டினர் எழுதுதான் அந்த டைரியை எடுத்து வாசித்த பிறகு அந்த இடத்துல தேவனுடைய சுவிசேஷம் மிகவும் வைரலாக வேகமாக பரவி அநேக ஜனங்கள் தேவனை ஏற்று அவருக்குள்ளாக வர ஆரம்பித்தாங்களாம் தேவனுக்குள்ளாக. அதற்கு காரணம் தன்னுடைய தாயினுடைய பக்தி உள்ள அந்த வாழ்க்கை ஆலன் கார்டினரை இம்பாக்ட் பண்ணினது.